அமுதா, சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? அப்படி என்ன சொல்ல போறிய? அது அது வந்து அட சொல்லுங்க. அது நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? நீங்களாம் மனுஷனா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். எப்படி உங்களால பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்த முடியுது? என்ன விடுங்க. உங்க அம்மா அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க உங்களுக்கு? அவகளை ஏமாத்த எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? அமுதா, நான் சொல்றது கொஞ்சம் போச்சு, எல்லாமே போச்சு. இவ்வளவு கனவெல்லாம் வச்சிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும் இல்ல? நீங்க போய் சொல்லி விளையாட என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? இத நான் அப்பச்சிக்கிட்ட எப்படி சொல்லுவேன்? உங்களை நான் எம்பிட்டு நம்பினேன், இப்படி பண்ணிட்டீங்களே. என்ன இவ இவ்வளவு உணர்ச்சி வசப்பா? அதனால நான் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக சும்மா ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே, அது ஒரு விளையாட்டுக்கு தான். ஓகே, அத சொன்ன உடனே அதுக்கு பிள்ளை அழுது சரியான அழுமூஞ்சி. எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல, அதுவும் என்கிட்ட போய். எப்படி உங்களுக்கு போய் சொல்ல மனசு வந்துச்சு? போய் சொல்லுவியலா? போய் சொல்லுவியலா? சொல்லுங்க. வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். இரு. இப்படிதானே என் மனசுக்கும் வலிச்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே, சாரி அமுதா, நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்ல நான் நினைக்கல. ஓகே, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இனிமே சும்மா கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. சரி, சாரி சாரி. ஓகே,
இன்னைக்கு முழுக்க என்கிட்ட பேசாதீங்க. ஏய் அமுதா, அமுதா, அமுதா. டேய் செந்தில், தேவையில்லாம ஒரு உண்மையை சொல்லி ஒரு பெரிய புயலை கலப்ப பார்த்துட்ட நீ. இனி அமுதா கிட்ட இதை பத்தி பேசவே கூடாது. வீட்டில் விஷயம் தெரிஞ்சு உண்மையிலே ஒரு புயல் உருவாகிறதுக்குள்ள எப்பாடு பட்டாச்சும் அந்த டிகிரியை முடிக்கிற வழியை பாரு. உனக்கு வேற வழி இல்லடா செந்தில். ஏகா, இவங்க என்னக்கா கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி எங்க போனாலும் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. தம்பி, எல்லாரும் வண்டியில ஏறுங்க. நீ பேசாம வண்டிய கோயிலுக்கு விட சொல்லு. இவங்க போனதுக்கு அப்புறம் நாம வந்து பேசி. கோயிலுக்கு போறீங்களா? என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே வீட்டுல பொண்ணு எடுக்க போறீங்க, ஒரே மேடையில கல்யாணம் பண்ணணும்னு பிக்ஸும் பண்ணிட்டீங்க. எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க? ஏத்த நம்ம தான் மூத்த சம்பந்தி, நம்ம ஏன் ஒதுங்கி போனோம்? என்னைய வச்சுட்டு நீங்க பயப்படுறது என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குதா? அதானே மாமா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம போகணுமா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? உள்ள தழுக்கு மிழுக்குன்னு இருப்பா, அவளுக்கு பயந்து நான் போகணுமா? ஏய், வீட்டுக்கார பையன் வர்றான். ஏன் அவங்களுக்கு தெரியட்ட இதுல என்ன இருக்கு? அவங்க லட்சணம் வேணும் தெரியுதானே? வாங்க வாங்க. என்ன வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள அப்புச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கருப்பு பூனைய குடும்பத்தோட கிராஸ் பண்ணிருச்சு. அதான் உள்ள போகாம வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்லையா, நம்ம போய் என்ன ஒண்ணும் இல்லைன்றீங்க? வா போலாம். சித்தப்பா அவங்கள பத்தி தம்பிக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பச்சி, அத்தை, வாங்க வாங்க வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? வாங்கப்பா. எங்கே போனாலும் வந்துடுதுங்க, என்ன ஜென்மங்களோ. காஞ்சிபுரத்துக்கு போய் என் மருமகளுக்கு பட்டுச்சலை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க வீட்டுல இருந்து யாராரு வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே டிக்கெட் போட்டுருவோம். ஏங்க, காஞ்சிபுரம் சேலை தான் காரைக்குடியில கிடைக்குது. இதுக்காக டிக்கெட் போட்டு ஏறி ஏரோப்ளேன்ல போகணுமாக்க? நீங்க பில்டப். நீங்க டீ தூள் வாங்க ஊட்டி போறேன், அரிசி வாங்க அமெரிக்கா போறேன், கோட்டு வாங்க குவைத்துக்கு போறேன்னு உங்க காசு துமுறையில ஊர் ஊரா சுத்துங்க. எங்களுக்கு வேலை கிடக்கு. என்னங்க? உனக்கு வக்கீலன்னா யாரு என்ன பண்றது? இப்படி ரெண்டு குடும்பமும் ஒரே நாள்ல நாள் குறிச்சிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சொல்லுக்கா. சம்பந்தி, எங்க கூட சேலை எடுக்க அமுதாவும் வந்தா நல்லா இருக்கும். இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, உலகத்துல நடக்காத நடப்பையெல்லாம் பேசுவாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, எங்க குடும்பத்துல கல்யாண பொண்ணை கூட்டிட்டு போய் சேலை எடுக்கிற வழக்கம்லாம் கிடையாது. உங்க சைடு நீங்க யாராரும் வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்க டிக்கெட்டா போட்டுருவோம். இல்ல சம்பந்தி, என் மருமக வந்து அவளுக்கு பிடிச்ச சேலைய வாங்கி கட்டிக்கணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். சரி, அப்போ ரெண்டும் ஒரே நாள்ல வரதால நானும் இளங்கோவும் உங்க கூட வரோம். அமுதாவும் என் மருமகன் நாகுவும் உங்க கூட வருவாங்க. நாகு, நீ போயிட்டு வந்துடுறியா? சரி மாமா. சரிங்க சம்பந்தி,
அப்போ நாங்க கிளம்புறோம். முதல்ல எல்லாரும் போயிட்டு வரோம். கிளம்புறோம். சரிங்களா? நாம கிளம்பலாமா? சரி நான் வரேன். வாங்க. வரதா? போயிட்டு வாங்க. அண்ணே அப்ப நான் சந்தோஷமா புடவை எடுக்க போறியாடி? மொபைல் என்ன அங்கதானே வரேன், உனக்கு சங்கு ஊதுறேன். இங்க பாருங்க சம்பந்தி, எங்க குடும்பத்துல கல்யாண பொண்ணை கூட்டிட்டு போய் சேலை எடுக்கிற வழக்கம்லாம் கிடையாது. என் மருமக வந்து அவளுக்கு பிடிச்ச சேலைய வாங்கி கட்டிக்கணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உமா, என்னாச்சு? ஏன் இப்படி கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கு? என்னால முடியல அண்ணமண்டி. என்னன்னு கேக்குறல்ல, சொல்லு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலேஜ் போயிட்டு தானே இருந்தேன். அப்போச்சுதான் கல்யாணம் அது இதுன்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு என் கல்யாணம் இப்படிதான் இருக்கணும், எனக்கு வரப்போற புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆனா பாருங்க, அந்த வீட்டு ஆளுங்க என்ன கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஏய், என்ன உமா நீ என்ன பேசிட்டு இருக்க? இம்புட்டு வருத்தப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த அமுதாவை பாருங்க, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு நினைச்ச அம்புட்டையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளை தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இவங்க என்ன கண்டுக்கிற மாதிரி கூட தெரியல. சேலை வாங்க பிளைட் புடிச்சு மெட்ராஸ் வர போறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன கூட்டிட்டு போகணும், சேலை எனக்கு பிடிச்சிருக்கணும்னு கொஞ்சமாவது தோணுச்சான்னு பாத்தீங்களா? சரி. ஓ அப்படியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பச்சி, நான் ஒன்னு சொல்லுவேன். உமாவையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்பச்சி. ஏன்னா அப்பச்சி, கல்யாண சேலைங்கிறது பொம்பளை புள்ளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பச்சி. அது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு சேலை எடுக்க நான் போறப்போ உமாவுக்கு எடுக்க அவளும் போகணும் தானே. நீ ரெக்கமெண்ட் பண்ணி நான் சாரி வாங்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இப்ப எதுக்கு நீ என் மேல ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற? உமா, நீங்க இருங்க அப்பச்சி. ஹே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பிச்சை போட்டுதான் எனக்கு எல்லாமே நடக்கணுமா? இந்த நாடகம் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கேன்னா, நல்லா இருக்காது.
இங்க பாரு அமுதா, சட்டு புட்டுன்னு சேலை எடுத்தமா வந்தமான்னு இருக்கணும், சரியா? சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப தலையாட்டிட்டு அங்க போய் கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அதோ வண்டி வந்துருச்சு. ஏத்தா, இந்த பழைய மெட்டடோருக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? இதுல தான் போய் மதுரையில ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? பேசாம காரைக்குடியிலே வாங்குங்க. இதுல போயிட்டு வரக்குள்ள குறுக்கு ஒடிஞ்சு போயிடும். ஏங்க ஒரு 2000 கூட கொடுத்தா நல்லா சாஞ்சிட்டு புஷ்பேக்கல ஏசியை போட்டு கூட்டி போடுங்க. உன்னையெல்லாம் மாட்டு வண்டியில ஏத்தி அனுப்பிச்சா தானே புத்தி வரும். பத்தி அடியும் சித்தப்பனுக்கு துமுற. இந்த அசிங்கத்தை உனக்காக தான் தாங்குறேன். என்னடா நானும் அமுதா பக்கத்துல உட்காந்து வரணும் மாமா, ப்ளீஸ் மாமா. ஏற்பாடு பண்ணிட்டேன்டா, வண்டியில ஏறணும்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன்டா. ஆனா ஒண்ணு, அமுதாவை உரசி டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஏ நிறுத்தியா, பிரேக் அப்படியா? நான் வந்துட்டே இருக்கேன். இங்கே இரு அமுதா, நான் போய் அவங்கள கூட்டியாரேன். உன் மாமியார பார்த்த உடனே அப்படியே துள்ளி குதிச்சு வந்துடாத, புரியுதா? வாமா, நல்லா இருக்கியா? ஆ. அமுதா, கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு. சிரிப்ப பாரு. பின்னாடி போய் உட்காரு. போ. நெக்ஸ்ட் வாங்க. அமுதா, நான் அமுதா பக்கத்துல தான் உட்காருவேன். அங்க போய் உட்காரு. போ செல்லம், போ. சொன்னா கேளு, போ. வாங்க, உள்ள போலாம். சித்தப்பு, இன்னைக்கு தான் ஒரிஜினல் மாமா வேலை வாங்குறீங்க. அம்மா வேலை வாக்குறேன்னு சொல்ற. போ. ஒரு படமா இருக்கு. போடா. போ. பேசிட்டே டேய் இருப்பா. தம்பி, கைய குடுடா. வா. அமுதா கண்ணு. இங்க இல்ல, அங்க. அங்க புரிஞ்சுக்கிட்டா. போ. வா மாப்பிள, இங்க உட்காரு. அப்படியே ஒட்டி உட்காரு. நடக்கட்டும். அங்க இடம் இல்லையே, இங்க வந்து உட்காரு. நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க. சரிம்மா, உட்காரு. வண்டி ஏறா, ரைட் போலாம். ஏ அமுதா, நான் அவ்வளவு சொல்லியும் நீ சிரிச்சிட்டு இருக்கல? மொபைல் இன்னைக்கு உனக்கு இருக்குடி, வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன் கச்சேரிய. வணக்கம். உள்ள வா. வணக்கம். அமுதா, இது நீ நல்லா இருக்குல்ல? உட்காருப்போ. நாலு கலருக்கு மேல காட்ட மாட்டாங்க. லேடிஸ்க்கு மட்டும் இத்தனை கலர் வச்சிருக்காங்க. நீங்க வச்சிருக்க கலெக்ஷனை பார்த்தா இப்போதைக்கு முடியாதோ? என்ன கலர் எடுக்கலாம்? அந்த பச்சை கலர் எடுங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கே. இவங்களை இங்கே வச்சு அசிங்கப்படுத்தினாதான் உண்டு. அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். பாப்போம், ஏதாவது காரணம் கிடைக்காமலா போகும். அண்ணா, அந்த புடவை எடுங்க. அது எடுங்க. அந்த புடவை எடுங்க. அதானே, ஓகே. அக்கா, இத நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி எடுக்கலாம்க்கா. எடுக்கலாம்டி. ஃபர்ஸ்ட் அமுதாக்கு எடுக்கணும், அவ தானே கல்யாண பொண்ணு. அவளுக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலர் பிடிக்கல. அப்படியா? அமுதா, இந்த புடவை எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கு. காமி, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லாதான் இருக்கு. இதனை இம்பட்டு ரேட்டா இருக்கு? 15,000 போட்டிருக்கு. ஆ, 15,000மா? இந்த புடவைக்கு என்னங்க?
இதெல்லாம் ஒரு சேலைன்னு தூக்கிட்டு வந்து காட்டுறீங்களே. என் கல்யாணத்துக்கு எடுத்த சேலை ரேட் என்னன்னு தெரியுமா? 45,000 ரூபாய். 45,000-மா? ஆமா. ஏய் அதெல்லாம் பார்த்தா இந்த 15,000 ரொம்ப கம்மி தான். நான் தான் ஏதோ போனா போதேன்னு உங்க நிலைமை தெரிஞ்சு கம்மி காசுல பாத்துட்டு இருக்கோம். என்னம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு. சும்மா இரு. பாப்பா விடு, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவளே எடுத்துக்கிட்டேன். நீ வா, உனக்கு நம்ம எடுப்போம். இந்த புடவைய பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கத்த. நாகு, நீயும் பாருத்தா, உனக்கும் பிடிக்கணும்ல. ஏண்டி இதெல்லாம் என்ன கலரு? இதெல்லாம் கட்டினா உனக்கு நிறக்குமா? அவங்க தான் எடுத்துட்டு வராங்கன்னா நீயும் மண்டே மண்டே ஆட்டுற. ஏங்க 5,000க்குலாம் யாராச்சும் முகூர்த்த புடவை எடுப்பாங்களா? நாங்க எங்க சொந்தக்காரங்க கிட்ட முகூர்த்த சேலை 5,000 ரூபான்னு சொன்னா எங்களை கேவலமா நினைக்க மாட்டாங்க.